அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ரூல்ஸ் ஆஃப் வெல்த், செல்வத்தின் விதிமுறைகள் என்ற நிலையில் நிறையா பேசிக்கிட்டு வரோம். நிறைய விதிகளை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு விதி நம்பர் 17 விதிகளை பார்த்தாச்சு. 18 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பணத்தை விட உங்களை நிர்வகிப்பதே கஷ்டம். உங்கள் பணம் வேறு, நீங்கள் வேறு. பணத்தை கூட எளிதாக நிர்வகித்து விடலாம், ஆனால் உங்களை நிர்வகிப்பது கடினம்னு அந்த ரூல் நம்பர் 18 சொல்லுது. அதாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், செல்வந்தராக வேண்டும், வழிமுறைகள் எல்லாம் தெரியுது. ஆனால் அமர்ந்து உட்கார்ந்து யோசிக்கணும், நம்மளிடம் உள்ள மைனஸ் பாயிண்ட் என்ன. அதாவது ஒரு செல்ஃப் அனலிசிஸ், சுய பரிசோதனை. ஒரு பேப்பர் எடுத்து ப்ளஸ் மைனஸ், என்னிடம் உள்ள நெகட்டிவ் குறைகள் என்ன, என்னிடம் உள்ள நிறைவுகள் என்ன. 2 நாள் 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்கார்ந்து எழுதுங்க. நம்பர் 1, நான் செயின் ஸ்மோக்கர், தொடர்ந்து புகைப்பிடிப்பேன். நம்பர் 2, வேண்டாத செலவுகளை விரும்பி செய்வேன். இப்படியெல்லாம் நிறையா உங்களிடம் இருப்பதை நான் குறையென்று சொல்லவில்லை. சுய பரிசோதனைக்கு வரும் பொழுது தான் நான் வெற்றி பெற முடியும். இப்படி உங்களுக்குள்ளதெல்லாம் தினம் ருசியாக அந்த கடையில் போய் சாப்பிடுவேன், தேவையில்லாமல் அந்த கடையில் போய் விலை கொடுத்து சாப்பிடுவேன். இப்படி நிறைய குறைகள் இருக்கும், சில நிறைகள் இருக்கும். நான் நேர்மையாகவே இருக்க வேண்டும் நினைப்பேன். தப்பு தவறு மறந்து கூட செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, யாரையும் மனம் நோக செய்யக்கூடாது. இப்படி நிறையா நல்ல குணங்களும் இருக்கலாம். உட்கார்ந்து அனலைஸ் போட்டு, அதாவது தங்கத்தை உரைச்சி மச்சம் போடுவது போல் அதன் பியூரிட்டியை ஒரு கல் எடுத்து உரைச்சி பார்ப்பாங்க, வச்சு ஆசிட் போட்டு அது கரையும் தன்மையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இட் இஸ் அன் ஆசிட் டெஸ்ட் மேடு பை யூ. அடுத்தவர்கள் போடுவது அல்ல. ஏன்னால் உங்கள் குணாதிசயங்கள் உங்கள் ஒருவருக்கு மட்டுமே முழுமையாக தெரியும். உங்களிடம் பழகும் தாய் தந்தையருக்கு கூட உங்கள் முழுமையான குறை நிறை தெரியாது. எனவே நீங்கள் தனிமையாக உட்கார்ந்து உங்கள் நிறை குறைகளை போடுங்கள், நிறைகளை பெருக்குங்கள், குறைகளை குறைத்து சீரோவாக்குங்கள். நான் ஒரு கதையில் சம்பவம்னு சொல்லலாம். ஒருவர் தன் பசி ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு புஸ்தகம், அது அதிக விலை போகும். ஆனால் அந்த புஸ்தகத்தை விற்று பசியை போக்குறாருன்னு வைங்களேன். ஒருத்தர் அந்த புஸ்தகத்தை விற்று பசியை போக்குறார். பின்னால் ஒரு காலகட்டத்தில் அந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது தான் கண்ணீர் விடுறார். அந்த புஸ்தகத்தை நம்ம விற்றுருக்கக்கூடாது, பார்த்து கண்ணீர் விடலாம். இன்னொன்று, இந்த புஸ்தகம் ரீப்ரிண்ட் இல்லாமலே போகலாம். இப்போ நானே செல்ஃப் லைப்ரரி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் குறையாமல் இருக்கும் புக்குகள் பல வருடங்களாக எண்ணில் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 40% புக்குகள் தே ஆர் நாட் அவைலபிள். ரீப்ரிண்ட்டே கிடையாது, எங்கேயும் பிரிண்ட்டும் கிடைக்காது. யார்கிட்டையாவது இருந்து ஜெராக்ஸ் எடுத்தால் தான். அப்போ தான் தெரியுது அந்த புஸ்தகங்கள் நம்மோடு பேசுகின்றன, அதன் மதிப்பு எப்படின்னு. ஸோ அன்றாட அப்பொழுது கிடைக்கிற சுகத்திற்காக இழந்து விடக்கூடாது. பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் லட்சிய கனவுகளை எந்நேரமும் சுமந்தவர்களாகவும் அதற்காக சில தியாகங்களை செய்ய தயாராக உள்ளவராக இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமானது, சில தியாகங்களை செய்ய தயாராக வேண்டும். அவர்கள் தங்களை தாங்களே திறமையாக நிர்வாகம் செய்து கொள்கிறார்கள். தற்காலிக சுகத்துக்காக கொஞ்ச காலத்துக்கு பிறகு கிடைக்கப் போகும் பெரும் பலன்களை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. சுய கட்டுப்பாடும் தாமதமாக கிடைக்கும் மனநிறைவும் செல்வந்தர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கலைகளாகும். எனவே பணத்தை விட உங்களை நிர்வகிப்பதே கடினம்.